அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் அப்படிங்கிற மாண்புமிகு எம்பி. அவர் ஏன்னா அவர் எம்பியா இருக்கிறாரு, அதனால மரியாதை குறைவா பேசக்கூடாது. அவர் மாண்புமிகு எம்பி. அவர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு நடிகையின் பெயரை குறிப்பிட்டு, எனக்கு அந்த நடிகை தான் கனவுல வராங்க, எனக்கு ஏற்பாடு பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்கிறவர் சிட்டிங் எம்பி. கூடுதலா என்ன அப்படின்னா, அவர் முன்னாள் அமைச்சரும் கூட. எந்த அமைச்சர்? சட்டத்துறை அமைச்சர். விஷயத்தை எங்க பேசியிருக்கிறாரு, இந்த முத்தான கருத்து எங்க உதிர்த்திருக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இந்த முத்தான கருத்தை இப்ப ஒரு மேடையில் ஒன்று சொன்னார் இல்லையா, அத அவர் அமைச்சகத்துக்கு கீழே பணிபுரிகிற பெண்கள்கிட்ட நிகழ்த்த மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இல்ல அவர்கிட்ட மனு கொடுக்க போற பெண்களிடம் இது போல அத்துமீற மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்திருக்கும். எல்லாருக்கும் கேஸ் புக் ஆச்சாங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் கேஸ் புக் பண்ணோன்னே கிடைச்சதா? இப்ப நீங்க போன் பண்ணீங்கன்னா போன் கனெக்டே ஆகுறது இல்ல. ஆனா நயினார் நாகேந்திரன் சொல்றாரு கேஸ் தட்டுப்பாடுங்கிறதெல்லாம் போய், நானே கேஸ் டீலர் தான், உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லுங்க, நானே வீடு வீடுக்கு வந்து கேஸ் போடுறேன். ஐயா, நீங்க தமிழ்நாட்டு பாஜகவிற்கு தலைவர், நீங்க டெலிவரி மேன் கிடையாது. இந்தியாவுக்கு பிரதமர் மோடியா ட்ரம்பா? அப்ப உங்க நாட்டின் தேவைக்கு உங்களுக்கு தேவையான ஒரு எரிபொருளை வாங்குறதுக்கே ட்ரம்ப் கிட்ட தான் நீங்க கேட்பீங்கன்னா, நாளைக்கு அதே ட்ரம்ப் சொன்னாருன்னு நீங்க இங்க எதெல்லாம் சட்டமா போடுவீங்க, எதெல்லாம் கொண்டு வருவீங்க? அப்ப தன்னால சுயமா ஒரு முடிவெடுக்கவே முடியாத ஒரு பிரதமர், ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு பிரதமர், நான் தமிழ்நாட்டையே ஆள போறேன், தமிழ்நாட்டில் டபுள் இன்ஜின் சர்க்காரை கொண்டு வர போறேன், அது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்ப முதல்வர் சொல்றாரு, இந்த தேர்தல் அப்படிங்கிறது டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு. ஏன் டெல்லி டெல்லி அணி ஏன் அப்படின்னு சொல்கிறாரு, ஏன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாரு? ஏன்னா இப்போ சமீபத்தில் புதுசாக வந்த சில ஆச்சரிய குறிகள்லாம் கேட்குறாங்க. பாலிடிக்ஸ் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்குது, இது ஏன் டெல்லின்னு சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் சேர்ந்து சுருக்கமாக இதை பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு சரியாக 12 மணிக்கு மேலே அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் அப்படிங்கிற மாண்புமிகு எம்பி. அவர் ஏன்னா அவர் எம்பியாக இருக்கிறாரு, அதனால் மரியாதை குறைவாக பேசக்கூடாது. அவர் மாண்புமிகு எம்பி. அவர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். முதல்வர் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது அப்துல் கலாம் ஐயா அவர்களாவது எல்லாரும் கனவு காணுங்கன்னு சொன்னார். ஆனால் முதல்வர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. என் கனவுல ஒரு நடிகையின் பெயரை குறிப்பிட்டு, எனக்கு அந்த நடிகை தான் கனவுல வராங்க, எனக்கு ஏற்பாடு பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறவர் சிட்டிங் எம்பி. தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியில் இருக்கிற சிட்டிங் எம்பி இந்த கேள்வியை கேட்குறாரு. கூடுதலாக என்ன அப்படின்னா, அவர் முன்னாள் அமைச்சரும் கூட. எந்த அமைச்சர்? சட்டத்துறை அமைச்சர். இது விஷயத்தை எங்கே பேசியிருக்கிறாரு, இந்த முத்தான கருத்து எங்கே உதிர்த்திருக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இந்த முத்தான கருத்தை. இவர் சட்டத்துறை அமைச்சர், நம்புங்க, இவர் தான் நம்மளை ஆண்டிருக்கிறாரு, சிரிப்பதற்குள்ள நம்பணும். இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஓட்டு போட்டு திரும்பி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா, இப்போ ஒரு மேடையில் ஒன்று சொன்னார் இல்லையா, அதை அவர் அமைச்சகத்துக்கு கீழே பணிபுரிகிற பெண்கள்கிட்ட நிகழ்த்த மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இல்லை அவர்கிட்ட மனு கொடுக்க போகிற பெண்களிடம் இது போல் அத்துமீற மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா பொது வெளியில் அவ்வளோ மைக் இருக்குது, கேமரா இருக்குது, லைவில் போய்கிட்டு இருக்குது. போகிறதுக்கு அவங்க கட்சியில் இருக்கிற தலைவர்கள்லாம் மேடையில் இருக்கிறாங்க. இருக்கும் பொழுதே ஒரு நபர் இப்படி பேசுகிறாருன்னா, அப்போ இதை 2026 மீண்டும் திமுக தான் வெல்லும். வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் முக்கியமாக இதுக்கு ஒரு ஆணையம் அமைச்சு, இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிறத முதல்வர் உறுதி செய்யணும். அவர் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை, அவர் பல விஷயத்துக்கு பேர் போன ஆள். அவர் அது 12 மணிக்கு மேலே அவர் பேசினார்னா எல்லாமே கண்டென்ட் தான். அவர் சட்டத்துறை அமைச்சர் வேறையா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம். என்ன உங்களுடன் ஸ்டாலின்? நலம் காக்கும் ஸ்டாலின். அது என்னப்பா நலம் காக்கும் ஸ்டாலின்? அதாவது இப்போ நம்ம பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவோம், சுகர் லெவல் செக் பண்ணுவோம், இது எல்லாமே ஒரு ஹாஸ்பிட்டலில் அதுக்கு ஃபுல் பாடி செக்கப், அது இதுன்னு அதுக்கு 1000, 2000, 4000 கட்டி செக் பண்ணுவோம். இது போன்ற பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளை ஒரு பெரிய கேம்ப் அமைச்சு மக்களிடமே மருத்துவர்கள் அந்த பரிசோதனைகள்லாம் செஞ்சு கொடுத்து அது ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கறது தான் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இதில் ஸ்டாலின் அவர்களோட பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடுத்து போய்
இதெல்லாம் ஒரு வழக்குன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கியா, தூக்கிட்டு ஓடு அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் 10 லட்ச ரூபாயை அபராதமாக கட்டு அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு 10 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்த அப்படியான ஒரு சட்ட நிபுணர் தான் இந்த சிவி சண்முகம். இப்போ ஏன் இவங்களை வந்து மதவெறி கூட்டணின்னு சொல்கிறோம், எதற்காக இவங்களை மதவெறி கூட்டணின்னு காயின் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பாஜக கூட இருப்பதனால மட்டுமா? ஏன் பாஜக மதவெறியை தூண்டுது? ஏன் பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை? பொண்ணில் சமீபத்தில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்திருக்கும். எல்லாருக்கும் கேஸ் புக் ஆச்சா? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கேஸ் புக் பண்ணோன்னே கிடச்சிதா? இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோன் கனெக்டே ஆகுறதில்ல. கேஸ் புக்கிங்கு ஈஸி பண்ணுறோம். எப்படி ஈஸி பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், டால் ஃப்ரீ நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் போதும், உங்களுக்கு புக்கிங் ஆகிடும் பண்ணாங்க. இப்போ அந்த நம்பரை நான் டயல் பண்ணால் டயலிங் கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஆனால் நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு கேஸ் தட்டுப்பாடுங்கிறதெல்லாம் போய், நானே கேஸ் டீலர் தான், உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லுங்கள், நானே வீட்டுக்கு வந்து கேஸ் போடுறேன். ஐயா, நீங்கள் தமிழ்நாட்டு பாஜகவிற்கு தலைவர், நீங்கள் வந்து டெலிவரி மேன் கிடையாது, நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து போடுறேன் அப்படிங்கிறாரு. கொடுமை என்னன்னா, அவருடைய கேஸ் ஏஜென்சிக்கு வாசல்லையே 10-15 பெண்கள் நின்று இருந்தாங்க. ஏங்க ஃபோன் பண்ணுறேன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, கேஸ் இருக்கா இல்லையா, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு அவரு ஏஜென்சி வாசல்லே நிற்கிறாரு. ஆனால் அவர் பகுமானமாக சென்னையில் உட்காந்துட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு வரலன்னா சொல்லுங்கள் நான் தரேன் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்தது இல்லையா, இந்த கேஸ் தட்டுப்பாடுக்கு காரணம் யார்? இந்த கேஸ் தட்டுப்பாடு எதனால் வந்தது? ஈரான் இஸ்ரேல் போர் நடந்தது. அங்கே போர் நடந்தால் இங்கே ஏன் தட்டுப்பாடு வரணும்? அங்கே போர் நடக்கிறதுனால இங்கே ஏன் தட்டுப்பாடு வருது? நம்ம இவ்வளவு காலமும் ரஷ்யா கிட்ட குறைந்த விலையில், உலக சந்தையை விட குறைந்த விலையில் இந்தியாவுக்கு எண்ணெய் கொடுத்துட்டு இருந்தான். நம்ம பிரதமர் மோடியினுடைய நெருங்கிய நண்பர் ட்ரம்ப் சொல்கிறாரு, எனக்கு ஒரு மாதிரி போர்டு அடிக்குது, நீ என்ன பண்ணுற, ரஷ்யாட்ட என்ன வாங்காத, நீ எப்படி வாங்கினீன்னா நான் உனக்கு வந்து ஒரு 10% 20% வரி போட்டுருவேன். சொல்லி முடிச்சாரு. இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? நீங்கள் மனசில் நினச்சா போதும் நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு ரஷ்யாட்ட வாங்குறத நிப்பாட்டிட்டார். பாதி கடலில் எண்ணெயோட கப்பல் அப்படியே நிற்குது, எனக்கு வேணாம் அப்படின்னு மோடி அறிவிச்சிட்டார். எந்த ரஷ்யாட்டிருந்து 1970களில் இருந்து இந்தியாவுடைய நட்பு நாடாக இருந்த அந்த ரஷ்யாட்டிருந்து ட்ரம்ப் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக எண்ணெய் வாங்குறது விட்டார். சரி, இப்போ அதுக்கப்புறம் எங்கே எண்ணெய் கிடச்சிது? ஈரானுடைய எண்ணெய் கிடச்சிது. இப்போ அங்கே போர் நடக்குது, எண்ணெய் வரல. இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறான்னா, நான் இங்கே ரொம்ப பிஸியாக போர் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் நீ என்ன பண்ணு, எண்ணெய் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீ திரும்பி போய் ரஷ்யாட்டே வாங்கிக்க எண்ணெயை, நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன், ஒரு 30 நாளைக்கு மட்டும் நீ வாங்கிக்க அப்படின்னார். உடனே ஒரு திரும்பி ரஷ்யாவுக்கு ஃபோன் பண்ணி, பழையபடியே நான் உங்கள்கிட்ட எண்ணெய் வாங்கிக்கிறேன். இப்போ கேள்வி என்னன்னா, இந்தியாவுக்கு பிரதமர் மோடியா ட்ரம்ப்பா? அப்போ உங்கள் நாட்டின் தேவைக்கு உங்களுக்கு தேவையான ஒரு எரிபொருளை வாங்குறதுக்கே ட்ரம்ப்புக்கிட்ட தான் நீங்கள் கேட்பீங்கன்னா, நாளைக்கு அதே ட்ரம்ப் சொன்னார்னு நீங்கள் இங்கே எதெல்லாம் சட்டமாக போடுவீங்க, எதெல்லாம் கொண்டு வருவீங்க? அப்போ தன்னால் சுயமாக ஒரு முடிவெடுக்கவே முடியாத ஒரு பிரதமர், ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு பிரதமர், நான் தமிழ்நாட்டையே ஆள போகிறேன், தமிழ்நாட்டில் டபுள் இன்ஜின் சர்க்காரை கொண்டு வர போகிறேன், அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த ஆட்சி நமக்கு வேணுமா? இப்போ கேஸ் தட்டுப்பாடு ரைட் இல்லைங்க, இப்போ வந்து அடுத்த கப்பல் வருதுன்றாங்க, இன்னொரு 10 நாள் எல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. இப்போ பேனிக்காய் எல்லாம் பெட்ரோல் அவசரமாக போய் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா என்ன செய்ய போகிறான்னு தெரில, 10 நாளில் வந்தால் சரி, வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கே ஒரு ஊர்லலாம் வந்து தண்ணி கேட்டெல்லாம் போய் பெட்ரோல் பிடிச்சிட்டு வராங்க. ஏன்னா மோடியின் மீது இருக்கிற நம்பிக்கை எப்படி? இப்போ மோடி வந்து போர் சூழலுங்க, அதுக்கு போய் என்ன பண்ண முடியும்? அதுக்கு போய் மோடியை ரொம்ப குறை சொல்ல முடியாது, அவரை போட்டு ரொம்ப நெருக்காதீங்க அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருப்பாங்க. இன்னொரு விஷயத்தை கூர்ந்து பார்க்கணும். நம்ம அமெரிக்கா ட்ரம்ப்பினுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ட்வீட்டு போடுறான், நாங்கள் இந்தியாவினோட விவசாய பொருட்களை அங்கே இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தை கையெழுத்து செய்துவிட்டோம் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். ஆனால் இந்திய அரசு எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே அறிவிக்கவே இல்லை. சரி, என்ன விவசாய
பொருட்களை இறக்குமதி செய்கிற ஒப்பந்தம் அப்படின்னா, இப்போ இங்கே தள்ளுவண்டி இருக்கு இல்லையா, காய்கறிலாம் போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே அமெரிக்காவில் விளைவித்த காய்கறி எல்லாம் விற்கிறதுக்கு ஒரு தள்ளுவண்டி வரும். அவனுக்கு 0% டேக்ஸு, அதாவது அவன் இங்கே இறக்குமதி செய்கிறதுக்கு எந்தவித டேக்ஸையும் கொடுக்க தேவையில்ல. அப்போ நமக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி பிடுங்கிட்டு இருக்காங்கிறது இங்கே வேலை பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். அப்போ வரிகட்டி நம்ம ஒரு காய்கறியை 30 ரூபாய்க்கு விற்கும் பொழுது நம்ம தள்ளுவண்டி கடைக்கு பக்கத்துலேயே இன்னொரு தள்ளுவண்டியை போட்டு அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செஞ்ச அந்த விவசாய பொருட்களை வரியே இல்லாமல் ஒருத்தன் எவ்வளவு குறைச்சல் விலைக்கு விற்க முடியும்? அப்போ நம்ம உள்ளூர் விவசாயிகள் என்ன பண்ணுவான்? இதை இந்திய அரசு இன்னைய வரைக்கும் இல்லை, ட்ரம்ப் சொல்கிற மாதிரிலாம் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அப்போது நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் இவங்க ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அப்போ இங்கே உள்ள விவசாயிகளோட நிலைமை என்ன? இதே இந்தியாவில் அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிற மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபுள் இன்ஜின் சர்க்கார் நடத்துகிற அந்த மாநிலங்கள் தான் மகாராஷ்டிரா தான். ஏன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார்னு 10 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்க அந்த மாநிலத்திலேயே தற்கொலை பண்ணுற விவசாயிகளும் உங்களால் காப்பாற்ற முடியல. ட்ரம்ப்பு கோச்சிக்கக்கூடாதுன்னு வேகமாக போய் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு உள்ளூர் விவசாயிகளோட வயிற்றில் அடிக்கிறது தான் இந்த மோடி செய்கிற வேலை. இந்த மோடியினுடைய ஆட்சி இங்கே வேண்டுமா? அல்லது இந்த 5 வருஷத்தில் மட்டும் ஏறக்குறைய 10 லட்சம் கோடிகளாக அதிகமாக விவசாய விளைபொருட்களை உற்பத்தி பண்ணுறதை தமிழ்நாடு அரசு உறுதி பண்ணியிருக்குது. உள்ளூர் விவசாய கூலிகளினுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற மாதிரி 100 நாள் வேலை திட்டத்துக்கு நாட்குறைப்பு சென்ற அந்த மோடியினுடைய ஆட்சி வேணுமா? இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் எதிர்கொள் எழுப்பி இதற்கெல்லாம் போராடி மக்களுக்கு உரிமையை வாங்கி கொடுக்குற திமுக கூட்டணி தலைமையிலான அரசு வேண்டுமா அப்படிங்கிறத விளக்குவதற்காக, உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த பிரச்சார கூட்டம். எனவே முதல்வர் சொன்னது போல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், வெல்வோம் ஒன்றாக என்று சொல்லி உங்களை திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு வழங்கிய அனைத்து தோழருக்கும் நன்றி.